ஸ்கிரீன் பிளே வேறையா இருக்கிறதுனால சிச்சுவேஷன்ஸ் மாறும். அதே மாதிரி பண்ணாலும் நீங்க அதே மாதிரி படம் ஒரே மாதிரி இருக்குன்றீங்க. ஸோ அதனால நிறைய குஸ்தி ஆடி இருக்காங்க இந்த படத்துலயும் அவங்க. அண்ட் முக்கியமாக நான் வந்து இந்த படத்தில் குஸ்தி ஆடி இருக்கேன். அதுதான் வந்து ஒரு சின்ன ட்விஸ்டாக இருக்கும். பார்ட் 1ல எப்படி நீங்கள் இன்டர்வல் பிளாக் நல்லா ரசிச்சிங்களோ, பார்ட் 2ல கன்ஃபியூஸ் பண்ணிவிடுவோம் உங்களை. ஒரு வேலை இருக்கலாம், ஒரு வேலை இல்லாமல் இருக்கலாம். பட் அதான் அதே மாதிரி ரிப்பீட் பண்ணா, ஆமாம் அதுதான். இல்லை இதில் வந்து அவங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கு. பட் அது வேற ஸ்கிரீன் பிளே வேறையா இருக்கிறதுனால சிச்சுவேஷன்ஸ் மாறும். அதே மாதிரி பண்ணாலும் நீங்க அதே மாதிரி படம் ஒரே மாதிரி இருக்குன்றீங்க. ஸோ அதனால ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு, ஆனால் வேற சிச்சுவேஷன்ஸ் வேறையா இருக்கும். நிறைய குஸ்தி ஆடி இருக்காங்க இந்த படத்துலயும் அவங்க. அண்ட் முக்கியமாக நான் வந்து இந்த படத்தில் குஸ்தி ஆடி இருக்கேன். அதுதான் வந்து ஒரு சின்ன ட்விஸ்டாக இருக்கும். பார்ட் 1ல எப்படி நீங்கள் இன்டர்வல் பிளாக் நல்லா ரசிச்சிங்களோ, பார்ட் 2ல கிளைமேக்ஸில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். ஸோ அதுதான் நாங்கள் ரொம்ப நம்புறோம். ஆமாம், எங்கே பார்ட் 1 முடிஞ்சதோ அங்கே இருந்தால் பார்ட் 2 ஆரம்பிக்குது. ஸோ வீராங்கிற கேரக்டர் கீர்த்தி கிட்ட பார்ட் 1ல கிளைமேக்ஸில் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு, உன்னை வந்து மேரிகோம் மாதிரி இந்தியாவுக்கு ஆட வைக்கிறேன்றது. அது அவன் பண்ணானா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஆமாம், அவன் கிளைமேக்ஸ் வந்து இதில் பெரிய கிளைமேக்ஸ் சீக்வன்ஸு, ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன். அண்ட் ஒரு 6 இல்லை 7 நாள் எடுத்தோம். எப்படி நான் சொன்ன மாதிரி இன்ட்ரோல் பார்ட் 1ல இருந்ததோ இதில் பார்ட் 2ல வந்து கிளைமேக்ஸ். அது வந்து எல்லா ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் வச்சு ஷூட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் அவர் தான் வந்து ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் இந்த படத்துக்கு. ரொம்ப அழகாக அந்த ஹோல் சீக்வன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு. அதுதான் இந்த படத்தோட ஹைலைட்டாக இருக்கும். லாஸ்ட் 40 மினிட்ஸ் வந்து நீங்கள் தேட்டர்லேருந்து வெளியே பார்த்துட்டு வெளியே வரும்போது நீங்கள் பயங்கர ஒரு சிரிப்போடு இருப்பீங்க. அதை நாங்கள் ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். ஐஸ்வரி சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பார்ட் 1ஓட நான் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ட் 1ஓட இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டம் இந்த படத்தில் உங்களுக்கு தெரியும். ஆமாம், கருணாஸ் அண்ணா வந்து எப்படி பார்ட் 1ல உங்களை எல்லாரும் பயங்கரமாக அவரோட அந்த மேல் ஷாவனிஸ்ட் கேரக்டர் வச்சு சிரிக்க வச்சாரோ, இந்த படத்துலையும் அவர் வந்து த்ரூ அவுட்டாக இருக்கிறாரு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக ஹோல்ட் பண்ணுவார். காளி வெங்கட், முனீஷ்காந்த், ஸ்ரீஜா மேடம், இந்த மாதிரி எல்லாருமே அந்த ஹோல் பட்டாலுமே பார்ட் 1ல பார்த்த பட்டாலும் உங்களுக்கு பார்ட் 2லையும் இருக்கும். அண்ட் எந்த கேரக்டரும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் பார்ட் 1ல பார்த்து என்ன ரசிச்சிங்களோ அந்த கேரக்டர்ஸ் நீங்கள் பார்ட் 2ல பார்த்தும் ரசிப்பீங்க. நான் சொன்ன மாதிரி ரம்யாகிருஷ்ணன் மேடம் வந்து ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நிறைய சொல்ல முடியாது. இப்போ அது ட்ரெய்லர் வரும்போது 27 நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் எல்லாரும் பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இந்த படம் என்னங்கிறது.